இந்த ரெண்டு காம்பினேஷனும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னென்னா தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும். தேங்காய் பால் சாதத்துக்கும் சிக்கன் கிரேவிக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு வரமிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஐட்டம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி தண்ணி விட்டு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். ஃபைனலாக ஸ்பைசஸ் வறுத்து சேர்த்துட்டு பொடி பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதத்துக்கு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரிசியை ஆட் பண்ணிட்டு அதிலே கலந்துக்க. நான் சாப்பாட்டு அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சோம்னா சூப்பராக உதிரியாக கமகமன் வாசத்தோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். அப்புறம் பிளேட்டில் தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் வச்சு மதியான சாப்பாடை சூப்பராக சாப்பிட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.